ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூஸ்டு டு பற்றியும் ஏபிள் டு பற்றியும் நிறைய லெசன்ஸில் பார்த்துருக்கோம். பட் இந்த வீடியோவில் ரெண்டையும் சேர்த்து எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அண்ட் அதுக்கான அவசியம் என்ன, எதுக்காக ரெண்டையும் சேர்த்து நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும், அப்படி ஃப்ரேம் பண்ணும்போது என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட்டு இது முதல்ல கரெக்டாக இல்லையான்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அப்படி யூஸ் பண்ணுறது கரெக்டாக இவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்களே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்காக அது ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி சில டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுலேருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். I used to be able to make you laugh. You never. I used to be able to make you laugh. You never. I used to be able to eat a whole sandwich by myself. I used to be able to eat a whole sandwich by myself. I used to be able to hear the sounds of the world, everything. Now I don't hear it. I used to be able to sleep all night. ஆல்ரைட், 4 வீடியோ கிளிப்ஸ் பார்த்தோம். தட் ஷுட் பி இனஃப் ப்ரூஃப் ஐ கேஸ். ஸோ யூஸ் டு பி ஏபிள் டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, கரெக்டாக? ஸோ யூஸ் டு பி ஏபிள் டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு யூஸ்டு டுனா என்ன அர்த்தம்? யூஸ்டு டுவை நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் 2 டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நான் டீட்டெயில் லெசன்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற யூஸ்டு டுக்கு என்ன அர்த்தன்றதை நான் மறுபடியும் இந்த லெசன்லேயும் சொல்கிறேன். சப்ஜெக்ட் யூஸ்டு டு ப்ளஸ் வேர்ப். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த நான் வழக்கமாக செஞ்சுட்டு இருந்தேன். பாஸ்ட் ருட்டீன் பற்றி பேசும்போது முன்னாடிலாம் நான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறதுக்கு சப்ஜெக்ட் யூஸ்டு டு ப்ளஸ் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஐ யூஸ் டு ப்ளே கிரிக்கெட் எவ்ரிடே அப்படின்னா முன்னாடிலாம் நான் தினமும் கிரிக்கெட் விளையாடினேன்னு அர்த்தம். ஓகேயா? ஐ யூஸ்டு டு ப்ளே, சப்ஜெக்ட் யூஸ் டு ப்ளஸ் வேர்ப், ரைட்? ஸோ இப்போ ஏபிள் டுனா என்னது? என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு சொல்கிறதுக்கு. அண்ட் எப்போவுமே ஏபிள் டு யூஸ் பண்ணும்போது முன்னாடி பி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக பியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆம், இஸ், ஆர், வாஸ் வேறு யூஸ் பண்ணலாம், கரெக்டாக? இப்போ என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், என்னால் எழுத முடியும், ஐ கேன் ரைட், இல்லைனா ஐ ஆம் ஏபிள் டு ரைட். ஏன் ஐ கேன் ரைட்டே சொல்லாமே, ஏன் ஏபிள் டு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்மளால் கேன் குட் மட்டுமே யூஸ் பண்ணி எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஏபிள் டுவை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்கள். You know, we just don't or can't do it, and I want us to can do it. ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பாருங்கள், we just don't or can't do it and I want us to can do it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இங்கிலீஷ் டிவி ஷோ தான், இதில் to can யூஸ் பண்ணியிருக்காங்க தான், பட் ஸ்டில் இது கிராமட்டிக்கலி ராங். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கேனுக்கு பதிலாக ஏபிள் டு தான் சொல்லணும். ஐ வாண்ட் அஸ் டு பி ஏபிள் டு டூ இட்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்புறம் எதுக்காக இவங்க நேட்டிவ் ஸ்பீக்கரே இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னா, இது ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன், திஸ் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் அ டாட்டர். ஸோ அதனால் இது ஓகே, ரைட்? பட் நாம் இங்கிலீஷ் லேர்னர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாமல் கற்றுக்கணும். என்ன சின்டாக்ஸ் இருக்கோ அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேனை வந்து டூ கூட யூஸ் பண்ண முடியாது, 2 + வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி ஏபிள் டு யூஸ் பண்ணலாம்? பி சொல்லலாம், டு பி ஏபிள் டு டூ இட். ஓகே, அதாவது நாம் பண்ணுறதில்ல, இல்லை நம்மளால் பண்ண முடியறதில்ல, ஆனால் நம்மளால் பண்ண முடியணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால் அதை பற்றி பேசுகிற முடியறதில்ல, இல்லை நாம் பேசுகிறதில்ல, ஆனால் நம்ம பேசணும்னு, நம்மளால் அதை பற்றி பேச முடியணும்னு நான் விருப்பப்படுறேன்றதா இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம வேறு ஒரு மாடல் வேர்ப் கூடயோ இல்லை டு இன்ஃபினிட்டிவ் கூடயோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த டைமில் நாம் கேனோ குட்டோ யூஸ் பண்ண முடியாது, ஏபிள் டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதே கேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர்லேயும். யூஸ்டு டு பி ஏபிள் டுனா, யூஸ்டு டுனா என்ன சொன்னோம்? முன்னாடிலாம் நான் வழக்கமாக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தேன், பாஸ்ட் ருட்டீன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், முன்னாடிலாம் தொடர்ந்து ரெகுலராக நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் என்னால் தொடர்ந்து ரெகுலராக பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொன்னோன்னா யூஸ்டு டு கேனுன்னு சொல்ல முடியாது, கேனுக்கு பதிலாக பி ஏபிள் டு. ஐ யூஸ் டு பி ஏபிள் டு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ யூஸ் டு பி ஏபிள் டு மேக் யூ லாஃப் அப்படின்னா முன்னாடிலாம் என்னால் உன்னை சிரிக்க வைக்க முடிஞ்சது. ஓகே, ஸோ முன்னாடிலாம் நான் இந்த விஷயத்த பண்ணேன், என்ன பண்ணேன்? உன்னை சிரிக்க வச்சேன். ஆனால் உன்னை சிரிக்க வச்சேன்னு சொல்லலை, என்னால் உன்னை சிரிக்க வைக்க முடிஞ்சதுன்னு சொன்னோம், கரெக்டாக? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், யூஸ்டு டுக்கு பதிலாக ஐ வாஸ் ஏபிள் டு மேக் யூ லாஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ பாஸ்ட்டில் இந்த விஷயத்தை, ஸ்பெசிஃபிக் பாஸ்ட்டில் என்னால் இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறீங்க. யூஸ்டு டு வச்சு சொல்லும்போது இட் கிவ்ஸ் த டோன் ஆஃப் தட் தி ஆக்ஷன், ஓகே, தட் தி எபிலிட்டி வாஸ் ஹேபிச்சுவல், அதனால் வழக்கமாக பண்ண முடிஞ்சது அப்படின்ற டோனில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ யூஸ் டு பி ஏபிள் டு ஈட் அ ஹோல் சாண்ட்விச் பை மை செல்ஃப். ஸோ இப்போ என்னன்ற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சொல்கிறாங்க? முன்னாடிலாம் இந்த ஒரு சாண்ட்விச் ஃபுல்லாக
தனியாக நான் தனியாளாக சாப்பிட்ருவேன், என்னாலேயே இந்த சாண்ட்விச் ஃபுல்லாக சாப்பிட முடியும், முன்னாடிலாம் இந்த விஷயத்த நான் பண்ண முடிஞ்சது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ யூஸ் டு பி ஏபிள் டு ஹியர் த சவுண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எவ்ரி திங், நவ் ஐ டோன்ட் ஹியர் இட். ஓகே, யூஸ் டு பி ஏபிள் டு ஹியர்னா முன்னாடிலாம் என்னால் சவுண்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது சுற்றி நடக்கிற சவுண்டெல்லாம் என்னால் கேட்க முடிஞ்சுது. பட் நவ் ஐ டோன்ட் ஹியர் இட்னா இப்போலாம் என்னால் கேட்க முடியலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஐ யூஸ் டு பி ஏபிள் டு ஸ்லீப் ஆல் நைட். என்ன அர்த்தமாக இருக்கும்? முன்னாடிலாம் என்னால் நைட்டு ஃபுல்லாக தூங்க முடிஞ்சுது, இப்போ முடியல அப்படின்றத அர்த்தம். ஸோ யூஸ்டு டு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா முன்னாடிலாம் நான் பண்ணேன், ஓகே, இப்போ நான் பண்ணல, அதுதான் யூஸ்டு டு ப்ளஸ் வேர்ப். யூஸ் டு பி ஏபிள் டுனா முன்னாடிலாம் என்னால் பண்ண முடிஞ்சுது, இப்போ பண்ண முடியலன்னு அர்த்தம். ஓகே, இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி யூஸ்டு டுவோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் யூஸ்டு டு ப்ளஸ் வேர்ப். ஏபிள் டுவோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் பி ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். இது ரெண்டையும் சேர்க்கும்போது சப்ஜெக்ட் யூஸ்டு டு பி ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். ஓகே, சப்ஜெக்ட் யூஸ் டு பி ஏபிள் டு ப்ளஸ் வேர்ப். ஆல்ரைட், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், முன்னாடிலாம் என்னால் நிறைய சம்பாதிக்க முடிஞ்சுது, ஆனால் இப்போ எனக்கு ஒரு வேலை கூட இல்லை. ஓகே, பாஸ்டில் இந்த விஷயத்தை என்னால் நல்லா செய்ய முடிஞ்சுது, என்னோட பாஸ்ட் ருட்டீன் என்னென்னா இந்த விஷயத்தை என்னால் நல்லா பண்ண முடிஞ்சதுன்ற அர்த்தத்தில் சொல்ல போகிறேன். ஓகே, ஐ யூஸ் டு பி ஏபிள் டு ஏர்ன் அ லாட். ஓகே, முன்னாடிலாம் என்னால் நிறைய சம்பாதிக்க முடிஞ்சது, ஐ யூஸ் டு பி ஏபிள் டு ஏர்ன் அ லாட். பட் நவ், ஆனால் இப்போ எனக்கு ஒரு வேலை கூட இல்லை, செய்கிறதுக்கு ஒரு வேலை கூட இல்லை, ஒரு ஜாப் கூட இல்லை, ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ ஜாப். ஓகே, ஐ யூஸ் டு பி ஏபிள் டு ஏர்ன் அ லாட் பட் நவ் ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ ஜாப். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். முன்னாடிலாம் அவளுக்கு பிடிச்சதை நினச்ச நேரத்தில் சாப்பிட முடிஞ்சுது, ஆனால் இப்போ அவளோட ஹெல்த்னால் அவளால் முடியல. ஸோ முன்னாடிலாம் அவள் அந்த விஷயத்தை ரெகுலராக பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் வி மீன் வென் வி யூஸ் யூஸ்டு டு பி ஏபிள் டு. கரெக்ட்? ஸோ இந்த சென்டென்ஸில் அது எப்படி யூஸ் பண்ணலாம்? ஷீ யூஸ் டு பி ஏபிள் டு ஈட். ஷீ யூஸ் டு பி ஏபிள் டு ஈட். எதை சாப்பிட முடிஞ்சதுன்னா அவளுக்கு பிடிச்சது, வாட் எவர் ஷீ லைக்ட் ஆர் வாட் எவர் ஷீ வாண்டட். எப்போ சாப்பிட முடிஞ்சது? வென் எவர் ஷீ வாண்டட், எப்போ வேணாலும். கரெக்ட்? ஸோ ஷீ யூஸ் டு பி ஏபிள் டு ஈட் வாட் எவர் ஷீ வாண்டட் வென் எவர் ஷீ வாண்டட். பட் நவ் ஷீ காண்ட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஹெல்த். பட் நவ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஹெல்த் ஷீ காண்ட்னும் சொல்லலாம். ஓகே, பட் நவ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஹெல்த் ஷீ காண்ட் ஈட் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். Okay, she used to be able to eat whatever she wanted whenever she wanted, but now she can't because of her health. Okay, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் சில வருடம் பாரிஸில் இருந்ததுனால முன்னாடிலாம் அவளால் சரளமாக ஃப்ரெஞ்ச் பேச முடிஞ்சுது, பட் இப்போ பழக்கம் இல்லாததுனால அவளால் பேச முடியலை. ஓகே, ஸோ முன்னாடிலாம் வழக்கமாக அவள் இந்த விஷயத்தை செய்ய முடிஞ்சது, அவளால் இந்த விஷயத்தை பண்ண முடிஞ்சது. என்ன விஷயம்? அவளால் சரளமாக ஃப்ரெஞ்ச் பேச முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணன்றதை சொல்லியிருக்கோம், அவள் சில வருஷம் பாரிஸில் இருந்ததுனால. ஓகே, ஷீ யூஸ் டு பி ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். அவளால் முன்னாடிலாம் ஃப்ரெஞ்ச் பேச முடிஞ்சது. ஷீ யூஸ் டு பி ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் fluently since she lived in Paris for a few years. Okay, since she lived in Paris for a few years, she used to be able to speak French fluently. ஆனா இப்போ பழக்கம் இல்லாததுனால அவளால பேச முடியல. But now she can't as she lost her touch. Lost her touchன்னு சொல்லலாம், பழக்கம் இல்லாததுனாலன்னு சொல்றதுக்கு lost her touch. Okay, I lost my touchனா எனக்கு பழக்கம் விட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கோம். But now she can't as she lost her touch. She used to be able to speak French fluently since she lived in Paris for a few years, but now she can't as she lost her touch. Okay, so இப்போ one final example, one final TV show clipping பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை finish பண்ணிக்கலாம். Remember when we used to be able to eat nothing but French fries and still have abs? Remember when we used to be able to eat nothing but French fries and still have abs? So இந்த சென்டென்ஸில் பாருங்க, remember when we used to be able to eat nothing but French fries and still have abs. இதில் ஆக்சுவலி ஒரு ரொட்டீன் ஆக்ஷன் அண்ட் ஒரு எபிலிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே ஒரே சென்டென்ஸில் யூஸ் டு பி ஏபிள் டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிமெம்பர் வென் வி யூஸ் டு ஈட் நத்திங் பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ஸ்டில் பி ஏபிள் டு ஹாவ் ஆப்ஸ். அப்படின்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டுமே சாப்பிட்டு ஆப்ஸ் வச்சுக்க முடிஞ்ச காலம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ நிறைய டயட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறோம், பட் ஒரு காலத்தில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டுமே சாப்பிட்டு ஆப்ஸ் வச்சுக்க முடிஞ்சுது நம்மளால். அந்த காலம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இது ஒரு கொஸ்டின் தான், பட் ரிமெம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Do you remember when we used to eat nothing but French fries and still be able to have abs? இது ரெண்டையும் சேர்த்து
when we used to be able to eat nothing but french fries and still have abs. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே சென்டென்ஸாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். Remember when we used to be able to eat nothing but french fries and still have abs? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி டிஃபிகல்ட் சென்டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டுமே எப்போவும் நம்மளால் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டிஃபிகல்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியணும். கரெக்டாக? அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரியான லெசன்ஸ். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் இதோட பார்ட் 2 வேணும், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் வேணும்னாலும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.